அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். எல்லாத்துக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஓணம் ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்லாம் மாற வேண்டாங்க, நல்லா சூடு பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி மூடி போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் பாலுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேங்க. மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 1.5 கப் பால் கிடச்சிருக்கு. வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாங்க. பேனில் 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நமக்கு 1 கப் பாசிப்பருப்புக்கு 250 கிராம் வெல்லம் கரெக்டுங்க. இதில் 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி சேர்த்திருக்கேன். பதமெல்லாம் வர வேண்டாங்க, உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சால் போதும். இது எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோன்னா, வெல்லத்தில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், குக்கர் விசில் அடங்கி பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் மேஷர் வச்சு நல்லா மசிச்சும் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாருங்கள், வெல்லம் கொதிச்சு நல்லா பாசிப்பருப்போடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓணம்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாயசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் இதாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பாசிப்பருப்பு பாயசம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கிங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா போதுங்க. நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயாச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.